என் தங்கமே, விளக்கு அணைந்ததும் பயப்படாதே, அருள் தொடங்கும் என்று உன் உள்ளம் மெதுவாகச் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. வெளியில் ஒளி குறைந்தது போல தோன்றும் அந்த தருணம் உண்மையில் உன் உள்ளொளி பிரகாசிக்க ஆரம்பிக்கும் நேரம். வெளிச்சம் இருக்கும் போது நிழல்கள் தெரியாது. இருள் வந்தால்தான் உள்ளத்தில் எரியும் தீபம் தெளிவாக தெரியும். அந்த தீபமே உன் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையே அருள் தொடங்கும் முதல் அறிகுறி. வாழ்க்கையில் சில நேரங்கள் திடீரென அனைத்தும் நின்று போனது போல தோன்றும். வேலை நின்றுவிடலாம், உறவு மங்கிவிடலாம், எதிர்பார்த்த செய்தி வராமல் போகலாம். அந்த நொடி விளக்கு அணைந்தது போல இருக்கும். மனம் பதறும், இதயம் கனக்கும். ஆனால் அந்த அமைதியான இருளில் ஒரு மறைந்த செயல் நடக்கிறது. காணாத கைகள் உன் பாதையை மறுசீரமைக்கின்றன. நீ பார்க்காத இடத்தில் உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் எழுதப்படுகிறது. விளக்கு அணைந்ததும் முதலில் வரும் உணர்வு பயம். ஏனெனில் பழக்கமான ஒளி மறைந்துவிட்டது. ஆனால் அந்த பயம் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ அமைதியாக சுவாசித்தால் உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான நிம்மதி எழும். இந்த இருள் என்னை அழிக்க வரவில்லை என்று அது சொல்வது போல இருக்கும். அது என்னை உருவாக்க வருகிறதே என்று உணர்வு வரும். அந்த உணர்வே அருள் தொடங்கிய சின்னம். நீ கடந்த காலத்தை நினைத்து பாரு. அப்போது மிகுந்த இருள் போல இருந்த தருணங்கள் இன்று உன் வலிமையின் அடித்தளமாக மாறியுள்ளன. நீ அழுத இரவுகள் உன் மனதை சுத்தப்படுத்தின. நீ தனியாக இருந்த நாட்கள் உன் உள்ளத்துடன் உன்னை அறிமுகப்படுத்தின. அந்த இருள் இல்லாமல் இந்த தெளிவு வருமா? அந்த அணைந்த விளக்கு இல்லாமல் உன் உள்ளொளி தெரிந்திருக்குமா? சில நேரங்களில் தெய்வீக அருள் சத்தமாக வராது. அது முதலில் அனைத்தையும் அமைதியாக்கும். உன் ஓட்டத்தை நிறுத்தும். உன்னை தனிமையில் நிறுத்தும். அந்த தனிமை தண்டனை அல்ல, அது தயாரிப்பு. விதை மண்ணில் புதையும்போது இருள்தான். ஆனால் அந்த இருளில் தான் அது முளைக்கும். அதுபோல உன் வாழ்க்கையின் பெரிய மாற்றங்கள் அமைதியான இருளில் உருவாகின்றன. விளக்கு அணைந்தது என்றால் முடிவு என்று நினைக்காதே. அது மாற்றம். பழைய ஒளி போகிறது, புதிய ஒளி வர தயாராகிறது. பழைய பழக்கங்கள் கரைகின்றன, புதிய உண்மைகள் உருவாகின்றன. இந்த இடைநிலைதான் சோதனை போல தோன்றும். ஆனால் உண்மையில் அது ஆசீர்வாதத்தின் பாலம். நீ இப்போது இருளை வேறொரு பார்வையில் பார்க்க கற்றுக்கொள். அது வெறுமை அல்ல, அது நிரம்பிய அமைதி. அங்கே சத்தம் இல்லை, ஆனால் சாத்தியம் நிறைந்துள்ளது. அங்கே பதில் இல்லை போல தோன்றும், ஆனால் பதில்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. உன் மனம் அமைதியாக இருந்தால் அந்த பதில்களை கேட்க முடியும். சில சமயம் உன் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக இருந்தது போல தோன்றும் போது திடீரென ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் உன்னை கீழே தள்ளியது போல தோன்றும். ஆனால் பின்னர் புரியும், அது உயர்வுக்கு முன் வந்த தாழ்வு என்று. மரம் உயரமாக வளர முன் அதன் வேர் ஆழமாக செல்ல வேண்டும். அந்த வேர் செல்லும் செயலே இருள். நீ பயப்படும்போது உன் மூச்சை நினை. அது இன்னும் இயங்குகிறது. உன் இதயம் இன்னும் துடிக்கிறது. அதுவே அருள். வெளியில் விளக்கு அணைந்தாலும் உன் உள்ளத்தில் உயிர் ஒளி எரிகிறது. அந்த உயிர் ஒளி எந்த இருளாலும் அணையாது. அது தெய்வீக பரிசு. நீ சில நேரங்களில் ஏன் இந்த அமைதி என்று கேட்கலாம். ஏன் எந்த பதிலும் வரவில்லை என்று எண்ணலாம். ஆனால் அந்த பதில் இல்லாத நேரமே உன் நம்பிக்கையை சோதிக்கும் நேரம். நீ பதில் இல்லாமல் கூட நம்பிக்கையுடன் நிற்க கற்றுக்கொண்டால் அதுவே உன் ஆன்மாவின் வளர்ச்சி. விளக்கு அணைந்ததும் உலகம் முடிந்துவிடாது. அது உன் கண்களை உள்ளே திருப்பும். வெளியில் பார்த்து வந்த நீ இப்போது உன் உள்ளத்தை பார்க்க ஆரம்பிப்பாய். அங்கே மறைந்திருக்கும் பலம் தெரியும். அங்கே பதிந்திருக்கும் கனவுகள் மீண்டும் எழும். அங்கே உன் உண்மையான அடையாளம் வெளிப்படும். இருள் வந்தபோது ஓடாதே, அமைதியாக நில். அந்த அமைதியில் உன் பயம் மெதுவாக கரையும். அதன் இடத்தில் நம்பிக்கை முளைக்கும். அந்த நம்பிக்கை தான் அருள் தொடங்கிய முதல் மொட்டு. அதை காப்பாற்று, அதை வளர்த்துக்கொள். நீ அனுபவித்த மிகப்பெரிய வலிகளுக்கு பிறகு தான் உன் மிகப்பெரிய தெளிவுகள் வந்தன. அந்த அனுபவம் உனக்கு சாட்சி. இருள் நிரந்தரம் அல்ல, அது ஒரு கட்டம். அந்த கட்டம் முடிந்ததும் புதிய விடியல் வரும். ஆனால் விடியல் வருவதற்கு முன் இரவு மிகவும் இருண்டதாக இருக்கும்.
அதனால் தான் அந்த நேரத்தில் தைரியம் தேவை. உன் வாழ்க்கையில் அணைந்த ஒவ்வொரு விளக்கும் உன்னை உன் உள்ளொளியை தேடச் செய்தது. அந்த தேடல் உன்னை ஆழமாக மாற்றியது. இப்போது நீ வெளிப்புற ஆதரவில்லாமல் கூட நிற்க முடிகிறது. அது உன் ஆன்மாவின் வலிமை. என் தங்கமே, விளக்கு அணைந்ததும் பயப்படாதே. அந்த அணைவு உன்னை தள்ளவில்லை. அது உன்னை திசை திருப்புகிறது. அது உன்னை சுத்தப்படுத்துகிறது. அது உன்னை உயர்த்துகிறது. அருள் பெரும்பாலும் அமைதியாக ஆரம்பிக்கும். முதலில் இருள் போல தோன்றும், பின்னர் அது ஒளியாக மாறும். நீ அந்த மாற்றத்தின் நடுவில் இருக்கிறாய். சற்றே காத்திரு, சற்றே நம்பு. உன் உள்ளத்தின் ஒளியை பிடித்து நில். அந்த ஒளி மெதுவாக பெருகும். உன் பாதை தெளிவாகும். உன் மனம் உறுதியடையும். உன் இதயம் நிம்மதியடையும். அருள் தொடங்கும் போது அது வெளியில் சத்தமாக அறிவிக்காது. அது உன் உள்ளத்தில் அமைதியாக மலரும். அந்த மலர்ச்சியை உணர்ந்தால் பயம் தானாகவே கரையும். நீ பாதுகாக்கப்பட்டவள். நீ வழிநடத்தப்படுகிறாய். இருள் தற்காலிகம், ஒளி நிரந்தரம். அந்த நிரந்தர ஒளி உன் வாழ்க்கையை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே போகிறது. அந்த ஒளி மெதுவாக உன் நாள்களை நிரப்ப ஆரம்பிக்கும் போது நீ நேற்று இருந்த அதே மனிதர் இல்லை என்பதை உணர்வாய். உன் சிந்தனை மாறும். உன் பார்வை மாறும். ஒரு காலத்தில் உன்னை பயமுறுத்திய விஷயங்கள் இப்போது உன்னை அசைக்க முடியாததாகிவிடும். ஏனெனில் இருளை நீ கடந்துவிட்டாய். அணைந்த விளக்கின் அமைதியை நீ அனுபவித்துவிட்டாய். அந்த அனுபவம் உனக்கு உள்ளார்ந்த உறுதியை கொடுத்திருக்கிறது. வாழ்க்கையில் சில கதவுகள் திடீரென மூடப்படும். அந்த சத்தம் உன் மனதை உடைக்கும். ஆனால் மூடிய கதவின் பின்னால் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அது உன்னை தவறான பாதையிலிருந்து காப்பாற்றும் கருணை. அந்த கருணை உடனே புரியாது. காலம் கடந்த பிறகு தான் அதன் அர்த்தம் தெரியும். அதுவரை நீ நம்பிக்கையோடு நிலைத்து நிற்க வேண்டும். இருள் வந்தபோது பலர் கைவிடுவார்கள். ஆனால் நீ கைவிடாமல் இருந்தால் அந்த இருள் உன் ஆசிரியராக மாறும். அது உனக்கு பொறுமையை கற்றுத்தரும். அது உனக்கு தன்னம்பிக்கையை உருவாக்கும். அது உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் வலிமையை வெளிக்கொணரும். இவை அனைத்தும் அருளின் செயல்கள். வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளே பெரும் மாற்றம் நடக்கிறது. நீ ஒரு தீபம். காற்று அடித்தால் சில நொடிகள் அசைந்தாலும் அணையாமல் இருக்கும் தீபம். உன் உள்ளம் அந்த தீப்பொறி. அது சின்னதாக தோன்றலாம். ஆனால் சரியான நேரத்தில் அது பிரகாசமாக எரியும். அதற்கான தயார் நிலை தான் இந்த அமைதியான இருள். உன் வாழ்க்கை வீணாகவில்லை. ஒவ்வொரு அனுபவமும் உன்னை வடிவமைக்கிறது. ஒரு விதை முளைக்க முன் அதன் வெளிப்புற ஓடு உடைய வேண்டும். அந்த உடைவு வேதனை போல இருக்கும். ஆனால் அந்த உடைவு இல்லாமல் புதிய உயிர் வெளிவராது. அதுபோல் உன் வாழ்க்கையில் நடந்த உடைவுகள் உன்னை புதிதாக உருவாக்குகின்றன. நீ உடைந்ததாக நினைத்த இடமே உன் மறுபிறவியின் தொடக்கம். நீ நம்பிக்கையை பிடித்து நிற்கும் வரை இருள் உன்னை வெல்ல முடியாது. வெளிச்சம் வருமா என்று காத்திருப்பதை விட உன் உள்ளத்தில் உள்ள சிறு ஒளியை பாதுகாத்து வளர்த்துக்கொள். அது மெதுவாக பெருகும். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் இந்த இருள் காலம் தான் உன் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்வாய். அமைதி என்பது வெறுமை அல்ல. அது ஆழமான தயார் நிலை. அந்த அமைதியில் உன் எண்ணங்கள் சுத்தமாகும். தேவையற்ற பயங்கள் கரையும். உன் உள்ளம் தெளிவடையும். அந்த தெளிவு தான் அடுத்த கட்ட உயர்வுக்கு உன்னை தயாராக்கும். பலர் வெளிச்சத்தை மட்டும் விரும்புகிறார்கள். ஆனால் உண்மையான வளர்ச்சி இருளில் தான் நடக்கிறது. நீ உன் வாழ்க்கையை ஒப்பிட வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் அவரவர் நேரம் உண்டு. சிலருக்கு ஒளி விரைவில் வரும். சிலருக்கு தாமதமாக வரும். ஆனால் தாமதம் என்பது மறுப்பு அல்ல. அது துல்லியமான நேரம் வர காத்திருக்கும் கருணை. அந்த நேரம் வந்துவிட்டால் எல்லாம் ஒரே சமயத்தில் திறக்கும். விளக்கு அணைந்ததும் உன் கண்கள் இருளுக்கு பழகும். ஆரம்பத்தில் எதுவும் தெரியாது. ஆனால் சில நொடிகளில் நிழல்கள் தெளிவாக தெரியும். அதுபோல் வாழ்க்கையிலும் ஆரம்பத்தில் குழப்பம் இருக்கும். பின்னர் மெதுவாக பாதை தெளிவாகும். அவசரம் தேவையில்லை. அமைதி போதும். உன் மனதில் எழும் எதிர்மறை சிந்தனைகளை மெதுவாக விடு. அவை இருளை பெரிதாக்கும். அதற்கு பதில் உன் இதயத்தில் ஒரு சிறு நம்பிக்கையை வைத்துக்கொள்.
இன்று தெரியாத பதில் நாளை தெளிவாகும். இன்று மூடிய வாய்ப்பு நாளை வேறு வடிவில் திரும்பி வரும். நீ தயாராக இருந்தால் அது உன்னை கண்டுபிடிக்கும். உன் வாழ்க்கை தெய்வீக திட்டத்தின் ஒரு பகுதி. நீ பார்க்காத இடத்தில் பல விஷயங்கள் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. சில தொடர்புகள் விலகுகின்றன. சில புதிய மனிதர்கள் உன் வாழ்க்கைக்கு வர தயாராகின்றனர். சில வாய்ப்புகள் உருவாகிக் கொண்டிருக்கின்றன. இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் நடைபெறுகின்றன. நீ இப்போது இருளில் இருப்பது அந்த மாற்றங்களின் இடைநிலை. கண்ணீர் வடித்த நாட்கள் வீணாகவில்லை. அந்த கண்ணீர் உன் இதயத்தை மென்மையாக்கியது. உன்னை உணர்ச்சியுள்ளவளாக மாற்றியது. மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்ளும் திறனை கொடுத்தது. இந்த உணர்வு தான் உன் உண்மையான செல்வம். அது உன்னை உயர்ந்த மனிதராக மாற்றுகிறது. நீ உன்னை சந்தேகப்படாதே. இருள் வந்ததால் நீ பலவீனமில்லை. அது உன் வலிமையை வெளிக்கொணர வந்தது. காற்று பலமாக அடிக்கும் போது தான் மரத்தின் வேர் உறுதியடையும். அதுபோல் சோதனைகள் உன் உள்ளத்தை உறுதியாக்குகின்றன. பின்னர் எந்த சூழ்நிலையும் உன்னை அசைக்க முடியாது. அருள் தொடங்கும் போது அது முதலில் சுத்திகரிப்பு போல இருக்கும். தேவையற்றதை நீக்கும். பழைய எண்ணங்களை உடைக்கும். பழைய பயங்களை கரைக்கும். இந்த செயல்முறை சில நேரம் வலியாக இருக்கும். ஆனால் அதன் முடிவில் நீ புதிதாக உருவாகி இருப்பாய். தெளிவான மனம், உறுதியான இதயம், அமைதியான ஆன்மா. நீ நினைத்தபடி எல்லாம் நடக்கவில்லை என்றால் அது தோல்வி அல்ல. அது திருத்தம். உனக்கு ஏற்ற பாதை வேறு இருக்கலாம். அந்த பாதை இப்போது உருவாகிக் கொண்டிருக்கிறது. நீ பொறுமையாக இருந்தால் அந்த பாதை தானாகவே உன்னை அழைக்கும். அப்போது உனக்கு எந்த குழப்பமும் இருக்காது. இருளை எதிரியாக பார்க்காதே. அதை ஒரு நண்பனாக பார். அது உன்னை உன் உள்ளத்துடன் இணைக்கிறது. வெளியில் கிடைக்காத பதில்களை உள்ளே தேட கற்றுக் கொடுக்கிறது. அந்த தேடலில் தான் உண்மையான அமைதி இருக்கிறது. அந்த அமைதி தான் உன் வாழ்நாளின் மிகப்பெரிய வரம். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. அமைதியான இரவிலும் உன் மூச்சின் ஒலி உனக்கு துணை. உன் இதய துடிப்பு உனக்கு துணை. அந்த உயிர் சக்தி தெய்வீக பரிசு. அது உன்னை வழிநடத்தி கொண்டே இருக்கும். வெளியில் எதுவும் தெரியாத நேரத்திலும் உன் உள்ளம் பாதையை அறிவது உண்டு. ஒரு நாள் இந்த இருள் நினைவாக மாறும். அந்த நினைவில் வலி இருக்காது. நன்றி மட்டும் இருக்கும். இந்த காலம் தான் உன்னை மாற்றியது என்று நீ உணர்வாய். இந்த அணைந்த விளக்கு தான் உன் உள்ளொளியை காட்டியது என்று புரிந்து கொள்வாய். அப்போது நீ சிரிப்பாய். அதுவரை நம்பிக்கையை விடாதே. ஒவ்வொரு நாளும் சிறு முன்னேற்றம் போதும். உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். உன் எண்ணங்களை தூய்மையாக வைத்துக்கொள். உன் இதயத்தை கருணையுடன் வைத்துக்கொள். இவை அனைத்தும் சேர்ந்து உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும். அருள் தொடங்கிவிட்டது என்பதை அறிய ஒரு பெரிய அடையாளம் தேவையில்லை. உன் உள்ளத்தில் ஏற்படும் மென்மையான மாற்றமே அதன் சாட்சி. நீ அதிகம் பதற்றப்படாமல் இருப்பது. நீ அதிகம் கோபப்படாமல் இருப்பது. நீ அதிகம் நம்பிக்கையுடன் இருப்பது. இவை அனைத்தும் உன் ஆன்மா உயர்ந்து கொண்டிருப்பதின் அடையாளங்கள். என் தங்கமே, விளக்கு அணைந்ததும் பயப்படாதே. அந்த இருள் உன்னை சோதிக்கவில்லை. அது உன்னை தேர்வு செய்கிறது. நீ பெரிய ஒளிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவள். அந்த ஒளி விரைவில் உன் வாழ்க்கையை முழுவதும் நிரப்பும். நீ காத்திரு. நீ நம்பு. நீ உறுதியுடன் நில். ஒளி வந்து கொண்டிருக்கிறது. அருள் பெருகிக் கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை புதிதாக மலரத் தயாராகிறது. அந்த ஒளி மெதுவாக உன் நாள்களை நிரப்ப ஆரம்பிக்கும் போது நீ நேற்று இருந்த அதே மனிதர் இல்லை என்பதை உணர்வாய். உன் சிந்தனை மாறும். உன் பார்வை மாறும். ஒரு காலத்தில் உன்னை பயமுறுத்திய விஷயங்கள் இப்போது உன்னை அசைக்க முடியாததாகிவிடும். ஏனெனில் இருளை நீ கடந்துவிட்டாய். அணைந்த விளக்கின் அமைதியை நீ அனுபவித்துவிட்டாய். அந்த அனுபவம் உனக்கு உள்ளார்ந்த உறுதியை கொடுத்திருக்கிறது. வாழ்க்கையில் சில கதவுகள் திடீரென மூடப்படும். அந்த சத்தம் உன் மனதை உடைக்கும். ஆனால் மூடிய கதவின் பின்னால் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அது உன்னை தவறான பாதையிலிருந்து காப்பாற்றும் கருணை. அந்த கருணை உடனே புரியாது. காலம் கடந்த பிறகு தான் அதன் அர்த்தம் தெரியும். அதுவரை நீ நம்பிக்கையோடு நிலைத்து நிற்க வேண்டும்.
இருள் வந்தபோது பலர் கைவிடுவார்கள். ஆனால் நீ கைவிடாமல் இருந்தால் அந்த இருள் உன் ஆசிரியராக மாறும். அது உனக்கு பொறுமையை கற்றுத்தரும். அது உனக்கு தன்னம்பிக்கையை உருவாக்கும். அது உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் வலிமையை வெளிக்கொணரும். இவை அனைத்தும் அருளின் செயல்கள். வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளே பெரும் மாற்றம் நடக்கிறது. நீ ஒரு தீபம். காற்று அடித்தால் சில நொடிகள் அசைந்தாலும் அணையாமல் இருக்கும் தீபம். உன் உள்ளம் அந்த தீப்பொறி. அது சின்னதாக தோன்றலாம். ஆனால் சரியான நேரத்தில் அது பிரகாசமாக எரியும். அதற்கான தயார் நிலை தான் இந்த அமைதியான இருள். உன் வாழ்க்கை வீணாகவில்லை. ஒவ்வொரு அனுபவமும் உன்னை வடிவமைக்கிறது. ஒரு விதை முளைக்க முன் அதன் வெளிப்புற ஓடு உடைய வேண்டும். அந்த உடைவு வேதனை போல இருக்கும். ஆனால் அந்த உடைவு இல்லாமல் புதிய உயிர் வெளிவராது. அதுபோல் உன் வாழ்க்கையில் நடந்த உடைவுகள் உன்னை புதிதாக உருவாக்குகின்றன. நீ உடைந்ததாக நினைத்த இடமே உன் மறுபிறவியின் தொடக்கம். நீ நம்பிக்கையை பிடித்து நிற்கும் வரை இருள் உன்னை வெல்ல முடியாது. வெளிச்சம் வருமா என்று காத்திருப்பதை விட உன் உள்ளத்தில் உள்ள சிறு ஒளியை பாதுகாத்து வளர்த்துக்கொள். அது மெதுவாக பெருகும். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் இந்த இருள் காலம் தான் உன் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்வாய். அமைதி என்பது வெறுமை அல்ல. அது ஆழமான தயார் நிலை. அந்த அமைதியில் உன் எண்ணங்கள் சுத்தமாகும். தேவையற்ற பயங்கள் கரையும். உன் உள்ளம் தெளிவடையும். அந்த தெளிவு தான் அடுத்த கட்ட உயர்வுக்கு உன்னை தயாராக்கும். பலர் வெளிச்சத்தை மட்டும் விரும்புகிறார்கள். ஆனால் உண்மையான வளர்ச்சி இருளில் தான் நடக்கிறது. நீ உன் வாழ்க்கையை ஒப்பிட வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் அவரவர் நேரம் உண்டு. சிலருக்கு ஒளி விரைவில் வரும். சிலருக்கு தாமதமாக வரும். ஆனால் தாமதம் என்பது மறுப்பு அல்ல. அது துல்லியமான நேரம் வர காத்திருக்கும் கருணை. அந்த நேரம் வந்துவிட்டால் எல்லாம் ஒரே சமயத்தில் திறக்கும். விளக்கு அணைந்ததும் உன் கண்கள் இருளுக்கு பழகும். ஆரம்பத்தில் எதுவும் தெரியாது. ஆனால் சில நொடிகளில் நிழல்கள் தெளிவாக தெரியும். அதுபோல் வாழ்க்கையிலும் ஆரம்பத்தில் குழப்பம் இருக்கும். பின்னர் மெதுவாக பாதை தெளிவாகும். அவசரம் தேவையில்லை. அமைதி போதும். உன் மனதில் எழும் எதிர்மறை சிந்தனைகளை மெதுவாக விடு. அவை இருளை பெரிதாக்கும். அதற்கு பதில் உன் இதயத்தில் ஒரு சிறு நம்பிக்கையை வைத்துக்கொள். இன்று தெரியாத பதில் நாளை தெளிவாகும். இன்று மூடிய வாய்ப்பு நாளை வேறு வடிவில் திரும்பி வரும். நீ தயாராக இருந்தால் அது உன்னை கண்டுபிடிக்கும். உன் வாழ்க்கை தெய்வீக திட்டத்தின் ஒரு பகுதி. நீ பார்க்காத இடத்தில் பல விஷயங்கள் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. சில தொடர்புகள் விலகுகின்றன. சில புதிய மனிதர்கள் உன் வாழ்க்கைக்கு வர தயாராகின்றனர். சில வாய்ப்புகள் உருவாகிக் கொண்டிருக்கின்றன. இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் நடைபெறுகின்றன. நீ இப்போது இருளில் இருப்பது அந்த மாற்றங்களின் இடைநிலை. கண்ணீர் வடித்த நாட்கள் வீணாகவில்லை. அந்த கண்ணீர் உன் இதயத்தை மென்மையாக்கியது. உன்னை உணர்ச்சியுள்ளவளாக மாற்றியது. மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்ளும் திறனை கொடுத்தது. இந்த உணர்வு தான் உன் உண்மையான செல்வம். அது உன்னை உயர்ந்த மனிதராக மாற்றுகிறது. நீ உன்னை சந்தேகப்படாதே. இருள் வந்ததால் நீ பலவீனமில்லை. அது உன் வலிமையை வெளிக்கொணர வந்தது. காற்று பலமாக அடிக்கும் போது தான் மரத்தின் வேர் உறுதியடையும். அதுபோல் சோதனைகள் உன் உள்ளத்தை உறுதியாக்குகின்றன. பின்னர் எந்த சூழ்நிலையும் உன்னை அசைக்க முடியாது. அருள் தொடங்கும் போது அது முதலில் சுத்திகரிப்பு போல இருக்கும். தேவையற்றதை நீக்கும். பழைய எண்ணங்களை உடைக்கும். பழைய பயங்களை கரைக்கும். இந்த செயல்முறை சில நேரம் வலியாக இருக்கும். ஆனால் அதன் முடிவில் நீ புதிதாக உருவாகி இருப்பாய். தெளிவான மனம். உறுதியான இதயம். அமைதியான ஆன்மா. நீ நினைத்தபடி எல்லாம் நடக்கவில்லை என்றால் அது தோல்வி அல்ல. அது திருத்தம். உனக்கு ஏற்ற பாதை வேறு இருக்கலாம். அந்த பாதை இப்போது உருவாகிக் கொண்டிருக்கிறது. நீ பொறுமையாக இருந்தால் அந்த பாதை தானாகவே உன்னை அழைக்கும். அப்போது உனக்கு எந்த குழப்பமும் இருக்காது. இருளை எதிரியாக பார்க்காதே. அதை ஒரு நண்பனாக பார். அது உன்னை உன் உள்ளத்துடன் இணைக்கிறது. வெளியில் கிடைக்காத பதில்களை உள்ளே தேட கற்றுக் கொடுக்கிறது.
அந்த தேடலில் தான் உண்மையான அமைதி இருக்கிறது. அந்த அமைதி தான் உன் வாழ்நாளின் மிகப்பெரிய வரம். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. அமைதியான இரவிலும் உன் மூச்சின் ஒலி உனக்கு துணை. உன் இதயத் துடிப்பு உனக்கு துணை. அந்த உயிர் சக்தி தெய்வீக பரிசு. அது உன்னை வழிநடத்தி கொண்டே இருக்கும். வெளியில் எதுவும் தெரியாத நேரத்திலும் உன் உள்ளம் பாதையை அறிவது உண்டு. ஒரு நாள் இந்த இருள் நினைவாக மாறும். அந்த நினைவில் வலி இருக்காது, நன்றி மட்டும் இருக்கும். இந்த காலம் தான் உன்னை மாற்றியது என்று நீ உணர்வாய். இந்த அணைந்த விளக்கு தான் உன் உள்ளொளியை காட்டியது என்று புரிந்து கொள்வாய். அப்போது நீ சிரிப்பாய். அதுவரை நம்பிக்கையை விடாதே. ஒவ்வொரு நாளும் சிறு முன்னேற்றம் போதும். உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். உன் எண்ணங்களை தூய்மையாக வைத்துக்கொள். உன் இதயத்தை கருணையுடன் வைத்துக்கொள். இவை அனைத்தும் சேர்ந்து உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும். அருள் தொடங்கிவிட்டது என்பதை அறிய ஒரு பெரிய அடையாளம் தேவையில்லை. உன் உள்ளத்தில் ஏற்படும் மென்மையான மாற்றமே அதன் சாட்சி. நீ அதிகம் பதற்றப்படாமல் இருப்பது, நீ அதிகம் கோபப்படாமல் இருப்பது, நீ அதிகம் நம்பிக்கையுடன் இருப்பது, இவை அனைத்தும் உன் ஆன்மா உயர்ந்து கொண்டிருப்பதின் அடையாளங்கள். என் தங்கமே, விளக்கு அணைந்ததும் பயப்படாதே. அந்த இருள் உன்னை சோதிக்கவில்லை, அது உன்னை தேர்வு செய்கிறது. நீ பெரிய ஒளிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவள். அந்த ஒளி விரைவில் உன் வாழ்க்கையை முழுவதும் நிரப்பும். நீ காத்திரு, நீ நம்பு, நீ உறுதியுடன் நில். ஒளி வந்து கொண்டிருக்கிறது, அருள் பெருகிக் கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை புதிதாக மலரத் தயாராகிறது.